விரிவாக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 2 இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொல்லுது. எப்படி பாக்குறீங்க சார்? வணக்கம். பொதுவாகவே இந்த கருத்து கணிப்புகள்லாம் கிட்டத்தட்ட எதிர்பார்த்த அளவு கொடுக்குதாருன்னா பல சமயங்கள் அது மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனா இந்த கருத்து கணிப்புல ஓரளவுக்கு இதுக்கு வெயிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏன் இருக்குன்னா, ஹரியானாவை பொறுத்த மட்டும் ஒரு 10 வருட காலம் பிஜேபி அங்க ஆட்சி செய்யறாங்க. ஒரு ஆன்டி இன்குபன்சி அங்க ரொம்ப கணிசமா இருக்கிறத நம்ம தேர்தல் பிரச்சாரத்தின் போதே பார்த்தோம். பல இடங்கள்ல பாஜக வேட்பாளர்கள் பல கிராமங்களில் புகுந்து ஓட்டு கேட்கவே முடியாத நிலை இருந்தது. விவசாயிகள் போராட்டம் போன்ற பல விஷயங்கள் அங்க ஜாட் கம்யூனிட்டியும் மற்றபடி பட்டியல் இருந்தவரும் 2 பேரும் காங்கிரஸுக்கு 2 சமுதாயத்தினரும் காங்கிரஸுக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றாங்க. இருந்தாலுமே அங்க இருக்கிற பாஜக முதல்வர் நைனி அவர் ஒரு பேக்வர்ட் கிளாஸை சேர்ந்தவர். அவருக்கும் பிற்பட்டவர்களின் ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர ஜாட் சமுதாயத்தின் ஓட்டை ஐஎன்எல்டி, லோக்தள், அப்புறம் ஜனநாயக ஜனக் பார்ட்டி 2 பேரும் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறத பாக்குறோம். சோ இவங்க எவ்வளவு ஆம் ஆத்மி ஒரு பக்கம் போட்டி போடுறாங்க. சோ இவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் வாக்குகளை பிரித்து அதன் மூலமா காங்கிரஸ் தோல்விக்கு காரணமாகுவாங்களா இல்ல காங்கிரஸ் வெற்றிக்கு காரணமா அமைவாங்களான்னு சொல்ல முடியாது. சோ இவங்களெல்லாம் வாக்கு பிரிப்பவர்களாக இருக்கிறார்கள். அவங்க வெற்றி பெற முடியாது, ஆனால் வெற்றி பெறுவர்களுடைய வாய்ப்பை தடுப்பவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஜனநாயக ஜனக் பார்ட்டி ஆகட்டும், ஐஎன்எல்டி ஆகட்டும், இல்ல ஆம் ஆத்மி பார்ட்டி ஆகட்டும். சோ இவங்க பாஜகவோடையும் காங்கிரஸோடைய வெற்றி வாய்ப்பை எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு பாதிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற கருத்து கணிப்புல 60 இடங்கள் கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கு வரும் சொல்லியிருந்தா கூட அல்டிமேட்டா அங்க எம்ப்ளாய்மெண்ட், விலைவாசி, வேலை இல்லா திண்டாட்டம் போன்ற பல விஷயங்களை காங்கிரஸ் பேசினாங்க. அக்னிபாத் போன்ற திட்டங்கள்ல இருக்கிற குறைபாடுகள் அதெல்லாம் காங்கிரஸ் பேசினா கூட பாஜகவுடைய பிரச்சாரம் முழுக்க காங்கிரஸ் காங்கிரஸ் மத வெறுப்பை கிளப்புகிறது, அந்த மாதிரி காங்கிரஸ் பத்தின குற்றச்சாட்டுகளை அப்படி வச்சுதான் பண்ணாங்க. அதே சமயம் ராம் ரஹீம் என்ற ஒரு சாமியாரை வேற சமீபத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. அவர் பாஜகவுக்கு ஆதரவா இருப்பாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கிறத பாக்குறோம். சோ இந்த பாஜக காங்கிரஸ் ஹரியானாவை பொறுத்த மட்டும் காங்கிரசுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா போன தேர்தலே பாத்தீங்கன்னா 2014 தேர்தல் ஒப்பிடும் போது காங்கிரஸ் தன்னுடைய சீட் கணக்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 31 கொண்டு போயிட்டாங்க. பாஜகனால முழு மெஜாரிட்டி பெற முடியல. ஜேஜேபியோட கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. கடைசி கட்டத்தில் ஜேஜேபியும் வித்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ இந்த வாட்டி போன வாட்டி அவங்களால மெஜாரிட்டி பெற முடியல. அவங்க 14 இடங்களை 7 இடங்களை எழுந்தாங்க 2014 கம்பேர் பண்ணும்போது. இந்த சூழல்ல இந்த கருத்து கணிப்பு நிச்சயமாக காங்கிரஸுக்கு ஆதரவாக சொல்லப்படுற இந்த கருத்து கணிப்பு ஓரளவுக்கு சாத்தியமாவதற்கான வாய்ப்புகள் ஹரியானாவை பொறுத்த மட்டும் இருக்குன்றது என்னுடைய கருத்து. இருந்தாலுமே இது ஒரு கருத்து கணிப்பு என்ற அடிப்படையில் நம்ம பாக்குறோம். நம்ம அதே சமயம் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த மட்டும் ஒரு குழப்ப நிலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்க இருக்கிற 5 பாராளுமன்ற தொகுதிகளில் பாத்தீங்கன்னா பாராமுல்லா, அனந்தபூர், உதம்பூர், ஜம்மு, அனந்தநாக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 பிஜேபி, 2 நேஷனல் கான்பரன்ஸ், ஒரு இடத்துல அந்த இன்ஜினியர் ரஷீத் ஒருத்தர் ஜெயிச்சாரு. சோ இந்த இன்ஜினியர் ரஷீத் அப்புறம் மப்தி முகமது அவங்களுடைய கட்சி எல்லாம் பிடிபி எல்லாம் சேர்ந்து ஓட்டுக்களை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் குறிப்பா காஷ்மீர் பகுதிகளில், மலைப்பகுதிகளில் அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கிறத பாக்குறோம். ஜம்மு பகுதிகளில் இருக்கிற தொகுதிகளில் பாஜக பெரும்பான்மை இடங்களை பெற்றதுன்னா அது ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ காஷ்மீரை பொறுத்த மட்டும் அந்த இன்ஜினியர் ரஷீதை வெளில பிரச்சாரம் பண்ணி அவருடைய கட்சி எவ்வளவு வாக்குகளை பிரிக்கிறது, ஏன்னா அவர் ஜெயில இருந்தே அவர் ஜெயிச்சாரு அவரு. சோ அவருடைய கட்சி எவ்வளவு வாக்குகளை பிரிக்கிறதுன்னு தெரியாது. 370 அந்த விஷயத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை நீக்கினது சரியா தவறா என்ற அடிப்படையில நேஷனல் கான்பரன்ஸ் இந்த தேர்தல் சந்திச்சாங்க. நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 370 அமல்படுத்துவோம் சொன்னாங்க. ஆனா அதே சமயம் காங்கிரஸ் அந்த விஷயத்துல வாக்குறுதியில ரொம்ப தெளிவா இருந்தாங்க. 370 அமல்படுத்துவோம் அவங்க எந்த இடத்துலயுமே சொல்லவே இல்லை. மாநில அரசு கொடுப்போம் தான் காங்கிரஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஜம்முல என்ன நிலைமை இருக்கும், மலைப்பகுதிகள் என்ன நிலைமை 8ஆம் தேதி வரை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. 2 மாநிலங்களுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம் இடைவெளிக்கு பிறகு.